கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சாந்த குணமுறைகளை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுறைகளுக்கு தம் வழியை போதிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனாலும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துகளோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே மீண்டுமாக நம் அனைவரும் இந்த நாளிலே ஒன்று கூடவும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை குறித்து தியானிக்கவும் தேவன் தாமே பாராட்டின மேலான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு ஆராதனைக்கு தொடக்கமாகவும் கர்த்தர் நாமம் மகிமைப்படவும் யாவரும் சேர்ந்து பாடலை பாடுவோம். ராஜாதிராஜனை பாரிரோ, ராஜசூதந்திரன் வந்தாரே, காந்தயாம் சபையே சேரிரோ, கர்த்தன் காலமைதோ தந்தாரே, பாடியானந்திப்போ பங்குரும் சங்கத்தின் அங்கமே, பாடியானந்திப்போம் பங்குரும் சங்கத்தின் அங்கமே. நேசனார் பாசமும் வீசுதே, நித்தனார் சந்நிதி காணுதே, நாசலோகம் பதை தேசுதே, நாதனார் நீதியும் தோணுதே, பாடியானந்திப்போ பங்குரும் சங்கத்தின் அங்கமே, பாடியானந்திப்போம் பங்குரும் சங்கத்தின் அங்கமே. சாபந்தீரும் நிறமாகுதே, சத்துரு சக்தியும் போகுதே, பாருள்ளோ ராஜ்யமும் வேகுதே, பக்தர் சங்கம் கூடியாகுதே, பாடியானந்திப்போ பங்குரும் சங்கத்தின் அங்கமே, பாடியானந்திப்போம் பங்குரும் சங்கத்தின் அங்கமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய துவக்க ஜெபத்தை நம் அன்பு சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். அன்பும் ஞானமும் நீதியும் வல்லமையும் நிறைந்திருக்கிற அன்பின் பரிசுத்தமான தேவனே, துதியின் மதியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்ராமின் தேவனே, ஐசாக்கின் தகப்பனே, யாக்கோபின் தேவனே, அப்பா ஒருவரும் சாகாமல் உள்ளவரை செய்யக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற யாவே என்ற நாம கொண்டு எங்கள் பரமபிதாவை துதி கனும் மகிமையும் யாருக்கு ஏறெடுக்கிறோம். அப்பா தேவனே, இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல் எங்களை காத்து எங்களை போஷித்து வழிநடத்தின தேவன், இனிமேலும் எங்களை வழிநடத்துவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். தந்தையே, அப்பா இந்த நாளிலும் சிறுமந்தையாக சிறு குடும்பமாக எங்களை ஒன்றாக சேர்த்து கூட்டு தகப்பனே, உம்முடைய தெய்வீக திட்டத்தையும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தையும் தியானிக்க ஒரு கிருபை செய்ததுக்காக ரொம்ப நன்றிகளை எடுக்கிறோம். தந்தையே, அப்பா இந்த நாளிலும் தகப்பனே, இந்த ஞாயிறு வேலை
ஆராதனையிலும் அப்பா பேச போகிற தாசரியும் நீ மறித்து உங்களோட பரிசுத்த ஆவி ஏவுவதனால ஆவிக்குரிய விஷயத்தை நாங்கள் ஆவிக்குரிய விதமாக தியானித்து அப்பா உங்களோட சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுத்து மாற்றம் இல்லை, அதன்படி நாங்கள் அனுதினமும் வாழ்நாளில் நாங்கள் நடந்து கிறிஸ்துவின் சாயலாக நாங்கள் மாற கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கும் யாரும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதித்து தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து உங்களோட இன்ப பிரசனம் வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபித்து இந்த சிறிய ஒரு விண்ணப்பத்தை கூட வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற கிறிஸ்து இயேசு நாமத்தினால் இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். மகா பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம் அன்பு சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். அனுதின பரலோக மன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? விளக்கம். இந்த வசனத்திற்கிணங்க பவுல் அப்போஸ்தலன் ஓரிடத்திலே இந்த உலகமோ அல்லது எந்த சகோதரனோ தன்னை நியாயம் தீர்க்க முடியாதென்று கூறி சகல இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்து சகலரின் பலவீனங்களை உணர்ந்து பல சோதனைகளில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடிய தேவன் ஒருவரே தன்னை நியாயம் விசாரிக்கிறவர் என்று கூறினான். மேலும் நானும் என்னை குறித்து தீர்ப்பு செய்கிறதில்லை என்றார். நாம் நம்மையோ அல்லது மற்றவர்களையோ நியாயம் தீர்ப்பது நல்லதல்ல என்பதற்கு இது ஒரு நல்ல போதகமாக உள்ளது. நாம் நாளுக்கு நாள் நம் ஊழியத்தில் முன்னேறி தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக சகலத்தையும் செய்து முடிவை தேவனுடைய கரத்திற்கு ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 19வது வசனம் வரை. ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே, நமது அழைப்பு மற்றும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தவும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொருபடி ஏறவும் தேவன் தாமே இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நம் மூத்த சகோதரர் வாயிலாக ஏறெடுப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை மேலும் கூட்டி கொடுத்து அதில் இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் நாம் கலந்து உள்ளவும் தேவனுடைய திருவசனங்களை கவனிக்கவும் நமக்கு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகும், நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகும். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு பயம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் சற்று நேரம் சிந்திக்கலாம். இதுவும் ஒரு மூத்த சகோதரர் எழுதின ஒரு பாடம். சரிங்களா? இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமே ஒரு பயமான காலம்தான் இல்லையா? கொரோனாவினுடைய பிடியில் இந்த உலகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள், ஆவிக்குரிய காரணங்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் இது தெரியாத உலக ஜனங்கள் எங்கே என்ன எப்போ எது நடைபெறுமோ என்று சொல்லி எல்லாரும் ஒரு வித பயத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிறத நினச்சி இன்றைக்கி உலக ஜனங்களாகட்டும் உலக தலைவர்களாகட்டும் ஒரு பயத்தில் இருந்து கொண்டிருக்கும்போது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பயம் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத குறித்து சொல்லும்போது இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பாடங்கள் நம்ம கேட்டிருக்கோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு பயம் இருக்கணுமா வேண்டாமா? இப்படி கேட்கும்போது உங்கள் மனதில் நீங்கள் ஆவிக்குரிய ஒரு சிந்தையில் இருக்கும்போது நீ உடனே என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, பயம் இருக்கணுமா வேண்டாமா? ஓகே, அது எந்த பயம்? அதாவது கடவுள் பயத்தை குறித்து சொல்கிறீங்களா, அல்லது மனுஷர் பயம் அல்லது மற்றது பயத்தை குறித்து சொல்கிறீங்களா என்பதை குறித்து ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தட்டி எழுப்புகிற மாதிரி, ஒரு உணர்வை கொண்டு வர மாதிரி ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு அங்கே எழுதியிருக்கார். இப்போ வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ பாதி அன்பு பயத்தை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கும், அப்படி தானே அர்த்தம் இல்லையா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பில் எப்போதுமே பயம் இருக்காதான் அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கேள்வி. அப்போ தேவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோமா இல்லையா? அதுக்கு முந்தின வசனமே நம்ம கவனிக்கும் போது, தேவன் நம்ம மேல் வைத்துக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான்னு சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது அன்பு இருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அன்பிலே பயம் இல்லை. அப்போது நம்ம தேவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோமா இல்லையா? ஓகே, இருக்கிறோம். அப்போது தேவனிடத்தில் பயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? அப்போ தேவனிடத்தில் நம்மக்கிட்ட பூரண அன்பு இருந்துச்சுன்னா அந்த பயம் இருக்காதுங்கிறோம். அப்போ தேவனிடத்தில் பயம் இருக்கக்கூடாதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தேவனிடத்தில் பயபக்தியாவல்ல இருந்திருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் மேலும் ஆழமாக எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதரர், இந்த பயத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோமே. இந்த பயத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ நான் சொல்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தால் கூட அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும்போது அந்த கோணத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் முக்கியத்துவம் பெறுகிறது இல்லையா? அந்த அடிப்படையில் கவனிக்கும்போது இப்போ நம்ம அதிகமாக எதுக்கெல்லாம் பயப்படுறோம் அப்படின்னா, ஒரு டேஞ்சர் வருது, ஒரு ஆபத்து அப்படின்னால டக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ பெரிய சத்தியத்தில் இருந்தாலும் உடனே ஒரு டேஞ்சர்னால டக்குன்னு ஒரு பயப்படுறோம். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், திடீர்னு பஸ்ஸு தடம் மாறுது, திடீர்னு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, அப்படிங்கிற ஒரு டக்குன்னு என்னவாக இருந்தாலும் ஒரு விதமான பயம் வந்துடுது இல்லையா? அந்த நேரத்தில் நான் புது சிருஷ்டி, அப்படியே ஒரு லாரி இடிக்க போகுது, இடிச்சோடனே நான் புது சிருஷ்டி, நான் மாறி இயேசு கிறிஸ்துவோடைய போய்விடுவேன் என்று சொல்கிற அளவுக்கு பக்குவத்தில் இப்போ யாருமே இல்லை இல்லையா? அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பயம் வரும். அதே மாதிரி திடீர்னு நம்முடைய உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, திடீர்னு நல்ல உடம்பு நல்லா இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு உபாதை, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே ஐயோ நம்மளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற ஒரு பயம். அந்த பயத்திலேயே நிறைய பேர் சேர்த்து போயிடறான். கொரோனாவில் கூட அப்படி தான் இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, முதல்ல பயப்படக்கூடாது, பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். ஆனால் என்ன சொன்னாலும் அந்த உடல் ரொம்ப சோர்வாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளது, பைபிளே சொல்லுது. ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. இது என்ன பண்ணுது, இந்த உற்சாகம் உள்ள ஆவியே இந்த மாம்சம் ரொம்ப கீழே தள்ளிடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விதமான பயம். அதாவது அப்புறம் ரெண்டாவது, ஏதோ தப்பு செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், தப்பு செஞ்சுட்டு அது திடீர்னு யாராவது தெரிஞ்சிருமோ, அல்லது யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு பெரிய மலை லேண்ட்ஸ்லைட் ஆகி விழுகுதை பார்த்தோன்னே அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமாக வரையும். ஐயோ ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம இருந்தால் அந்த மண் நம்மளை போட்டு தாக்கிருமே அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அதே மாதிரி உறவுகளினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம யாராவது அதிகமாக நேசிச்சுட்டு அவங்க திடீர்னு நமக்கு துரோகம் செய்துட்டாங்கன்னா திடீர்னு நமக்கு ஒரு விதமான பயம் வரும். என்ன இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் நம்மளை தாக்கும். அது மட்டும் இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம ஒரு தவறான
ஒரு ஆபத்தான அல்லது நமக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது திடீர்னு பயந்துடும் இல்லையா? அது மட்டும் இல்லை, மிக உயரமான ஒரு பில்டிங்கில் ஏறிட்டோன்னு வச்சுங்க, அதிலிருந்து கீழே அப்படியே பார்த்தோம்னா என்ன வந்துடும்? பயம் வந்துடும். நம்ம இறங்குவோமா இல்லை அப்படியே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி மின்சாரம் ஷாக் அடிக்குது. மின்சாரத்தினுடைய காரியங்களை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பயம் வந்துடுது. திடீர்னு ஷாக் அடித்தா தூக்கி வீசிடுது இல்லையா? அப்போது திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல மின்சாரத்தில் கசிவு ஏற்படும் போது அந்த பக்கத்திலே போகிறதுக்கு நம்ம பயப்படுவோம். காரணம், அது வந்து நம்மளை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே நமக்கு அந்த சில பயங்கள் வந்து வருது. இதெல்லாம் ஏன் வந்து பார்க்குறோம்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான பயங்கள் நம்மளை சூழ்ந்துருக்குதான். இதுக்கு மேலே ஒரு புது சிருஷ்டியாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அந்த வாழ்க்கையை தேவனிடத்துலேயும் கிறிஸ்துவனிடத்துலேயும் ஒப்படைச்சு வாழ்வதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம். பிரச்சனையாக அதுதான். நம்முடைய வாழ்க்கையை நம்ம கையிலே வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் அதனால் சில பயங்கள் நம்மளுக்கு வருது, அது நம்ம முடியறதில்ல. அதனால் என்ன ஆகிடுது? ஒரு பயம் வருது. ஆனால் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த பயம் நம்மளை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது, இந்த பயம் வருவதற்கு என்ன தான் காரணம்? இந்த சப்ஜெக்ட் எழுதின மூத்த சகோதரர் 2 காரணம் அவர் சொல்கிறார், சைக்காலஜிக்கல், மனோதத்துவ ரீதிப்படி. முதல் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த லேக் ஆஃப் நாலேஜ் சொல்கிறார். லேக் ஆஃப் நாலேஜ்னால் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லாத ஒரு நிலைமை, ஞானம் இல்லாத ஒரு நிலைமை, அல்ல அது அதிகமான வந்து தெரியாத ஒரு நிலைமை. அதான் அது தெரியாத போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுமா? ஒரு பயம் வரும். அடுத்தது த லேக் ஆஃப் அப்சர்வேஷன். ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்காமல் இருந்தாலே அதை நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தம் இந்த ஒரு பயம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது இந்த பயத்தினாலேயே சில பேர் நிறைய தவறுகள் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் இந்த பயத்தினாலேயே சரியாகவும் ஆயிடுறாங்க. அப்போது இந்த பயம் வந்து நன்மையா தீமையா என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது நம்ம எங்கிருந்து ஆரம்பித்தா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆதாம் எடுத்துக்கலாமே. ஆதாம் எடுத்துக்கிட்டு இப்போ கேள்வி, ஆதாமுக்கு தேவன் பேரில் பயம் இருந்ததா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? தேவன் மேலே அவருக்கு பயம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? இருந்ததுன்னு சொல்லலாமா, அல்லது கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லலாமா, இல்லை பயமே இல்லைன்னு சொல்லலாமா என்று சொல்லி கவனிக்கும்போது ஆதாமுக்கு கட்டாயமாக என்ன இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியுங்களா? தேவன் பேரில் பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, என்ன காரணம்? த லேக் ஆஃப் நாலேஜ், த லேக் ஆஃப் அப்சர்வேஷன். தேவனை பற்றி இன்னமும் அதிகமான ஒரு தெளிவான ஒரு ஞானம் ஆதாமுக்கு இன்னும் அருளப்படவில்லை. இப்போ நம்ம பிதாவாகிய தேவனை தெரிந்த அளவுக்கு கூட ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆதாமுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நம்மளை ஒருத்தர் வந்து உருவாக்கிட்டார். அவர் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கார். இப்போ அவர் தான் ஏவாள் என்கிற இந்த அம்மாளையும் கொடுத்துருக்கார். ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் சுற்றி வர்றது ஒரு குறிப்பிட்ட காலம் கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேவன் கொடுத்த, அதில் தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த பக்கம் தேவன் இருக்கார், இந்த பக்கம் சாத்தான் இருக்கான். உயிர் கொடுத்த தேவன் சொல்கிறார் சாப்பிடாதே, ஒன்றுமே கொடுக்காத சாத்தான் வந்து ஒளியின் தூதனுடைய வேஷம் இல்லையா? அவன் வந்து தூதன் என்ன சொல்கிறான்? நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ யார் சொல்கிறத நம்பிட்டா இருப்போம்? அந்த மாதிரி ஏவாள் முதல்ல நம்பிச்சு, அதுக்கப்புறம் அவர் ஆதாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் விழுந்துட்டான் இல்லையா? அப்போது ஆதாம் பாருங்கள், அந்த ஏவாளின் நிமித்தமாக அவர் ஏமாந்தார். ஏவாள் ஆதாம் நிமித்தம் தேவன் சொன்ன கட்டளைகளை விட சைத்தான் சொன்ன நிறைய விஷயங்கள் ஏவாளை என்ன பண்ணியிருக்குது? கவர்ந்திருக்கு பாருங்க. ஸோ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சைத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய நிலைமைக்குள்ளே அவன் போயிட்டான். காரணம் ஒன்றே ஒன்று, த லேக் ஆஃப் நாலேஜ், சரியான இன்ஃபர்மேஷன். அது வந்து தேவ சித்தம். அந்த பயம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வரும்போது இந்த பயம் என்பது பக்தியாக
உருமாறும் பொழுது மட்டும்தான் தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலைமைக்குள்ளே அவர் வருவாங்க. ஸோ அதனால தான் முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது தேவனிடத்தில் பயமுள்ளவராக மட்டுமில்ல பக்தி உள்ளவராக இருந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சிருக்காருன்னா, பிதாவாகிய தேவனை குறித்து அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். தி லேக் ஆஃப் நாலேஜ் இல்லை, ஃபுல் நாலேஜ், ஃபுல் அப்சர்வேஷன். தேவனை குறித்தும் அவருடைய அன்பை குறித்து, அவருடைய ஞானத்தை குறித்து, அவருடைய நடைமுறைகளை குறித்து எக்கச்சக்கமான நாலேஜ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அதனால தாங்க அந்த பயம் அவருக்கு இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நமக்கு பிதாவாகிய தேவன் பேரில் பயம் இருக்கா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயப்படுறோமா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயந்து நடக்கிறோமான்னு பார்க்கும்போது இல்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் பிதாவாகிய தேவனை குறித்து அதிக நாலேஜ் இன்னும் இல்லை, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு தான் இப்போ இந்த ஆயுசு நாட்கள். இந்த ஆயுசு நாட்களுடைய வேலையை என்னென்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய காலப்பகுதி. அதில் எல்லாமே வந்துடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துடுவார், மீட்பின் திட்டம் வந்துடும், ஈடுபலி வந்துடும், தேவனுடைய திட்டத்தினுடைய சாராம்சங்கள் எல்லாமே வந்துடும், அவருடைய கற்பனை கட்டளை எல்லாமே வந்துடும். தேவனுக்குள் எல்லாம் அடக்கம். ஸோ இதைய முதல்ல தனக்குள்ள கொண்டு வந்து பிதாவாகிய தேவனை முற்றிலும் அங்கீகரித்து தொழுது கொண்டார் பாருங்க கிறிஸ்து. அவர்கிட்ட இருந்த அந்த பயபக்தி இருக்கு பாருங்க. அந்த பயபக்தி தாங்க இன்னைக்கு வானோர் பூதலத்தோர் எல்லார் முழங்கால் யாவும் முடங்கும்படியான நாமத்தை குறித்த பெரிய நாமத்தை தேவன் கொடுக்கிறார் இல்லையா? இன்றும் 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பித்து எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போட்டு தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போதும் அப்பொழுதும் தேவனுக்கு கிறிஸ்து பயந்திருப்பார். இதுதாங்க அன்பு இல்லையா? இதுதான் உண்மையான ஒரு அன்பு. ஏன்னா அவருடைய குணம் இவருக்குள் இருக்கு. சரி, அப்படின்னா ஆதாமுக்கு ஏன் அந்த பயம் இல்லை? அந்த லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் அப்சர்வேஷன் ரெண்டுமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமையே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக விஷயம் இன்னும் தெரியல. ஒரு குழந்தை மாதிரி. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தை எடுத்துங்க. இப்போ அந்த குழந்தை சில விஷயங்களுக்கு அந்த குழந்தை பயப்படுறதே இல்லை. பாருங்க, பெரிய நாய் வந்துச்சுன்னா அந்த நாயை போய் தட்டுது. சில குழந்தைகளெல்லாம், அந்த பாம்பாட்டிகளுடைய குழந்தைகளெல்லாம் அந்த பாம்பை அடிக்குது. பாம்பு நமக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, அந்த பாம்பு கொத்திருமோ கடிச்சிருமோன்னு. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அதை பற்றின சிறிதும் பயம் இல்லை. காரணம் என்ன? இன்னும் அது வளரலை. வளராத போது அதுக்குரிய பயம் அதுக்கு இல்லை இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ யாருக்கு அதிகமாக பயம் இல்லை என்றால் வளராதவர்களுக்கு. இன்னைக்கு நமக்கு நிறைய பயம் இல்லாமல் தான் இருக்குது. சில விஷயங்கள் பயந்துருக்கிற மாதிரி நடிக்கிறோம், சில விஷயங்கள் ஒரிஜினலாகவே பயந்துக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா யாருக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்போ பயம் தேவையா இல்லையானா கட்டாயமாக தேவை. ஆனால் பிதாவாகிய தேவன்கிட்ட நமக்கு எந்த விதமான பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 விதமான பயம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் இருக்கான் பார், அந்த மாணவன் ஆசிரியரை பார்த்து பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? ஒரு சாதாரண ஒரு உதாரணமாக சொல்ல போனால், ஆசிரியர் அடிச்சிருவார், திட்டிடுவார், தண்டிச்சிருவார், அல்லது ஹோம்ஒர்க் கொடுத்து தலைவலி உண்டு பண்ணிடுவார். அந்த மாதிரி. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசிரியர் மேலே அந்த மாணவனுக்கு என்ன வருது? ஒரு பயம் வருது இல்லையா? பழங்காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் அன்னைக்கு மாணவர்களை கண்டித்த விதம் நல்லா அடித்தாங்க. ஆனால் எந்த விதத்திலும் மாணவர்கள் இதை தவறாக நினைக்கல. அது ஒரு வகையான ஒரு காலம். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆசிரியர் மாணவர் மேலே கையை வைக்கவே முடியாது. சட்டங்கள் எல்லாம் வேறு மாதிரி வந்துருச்சு. பரவாயில்ல. இருந்தாலும் இப்போ நம்முடைய ஒரு புரிந்து கொள்வதற்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் 2 பேர் இருக்காங்க.
இந்த மாணவன் வந்து ஆசிரியர் மேலே வைக்கிற பயம் இருக்குது பாருங்கள். அந்த பயம் என்னென்னா அடிச்சிருவார் அல்ல தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அந்த பயத்துக்குள்ள கட்டாயமாக அன்பு இருக்காது. கடினமும் நிர்பந்தமும் இல்லையா, அதுதான் இருக்கும். அதையும் மீறி எத்தனையோ ஆசிரியர்கள் தங்களுடைய அதாவது அந்த குழந்தைகளை தங்களுடைய பிள்ளைகளாக நினைக்கிறது உண்டு. அது தனி இல்லையா. தங்களுடைய குழந்தைகளாக நினச்சி எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய பொருள்களை உடைமைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் உண்டு. அது ஒரு தனியான ஒரு விஷயம். பட் இங்கே கவனிக்கும்போது இது ஒரு விதமான பயம். மாணவன் ஆசிரியர் மேலே வைக்கக்கூடிய ஒரு பயம். இன்னொரு பயம் இருக்குது. ஒரு மகன் தன்னுடைய தகப்பன் மேலே வைக்கக்கூடிய பயம். அது எப்படிப்பட்ட பயமாக இருக்கும் அப்படின்னா, நான் தகப்பன்னு சொல்கிறது ஒரு அன்பான தகப்பன். அவர் எந்த வகையிலையும் தன்னுடைய மகனை கடிஞ்சுக்கிறதில்ல, எந்த வகையிலையும் தன்னுடைய மகனை திட்டுறதில்லை, அடிக்கிறதில்லை, அன்பு மட்டும்தான் காட்டுறார். அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனசாட்சி உள்ள மகன் இப்போ அவன் ஒரு தப்பு பண்ணுறான். அவன் தப்பு பண்ணும்போது அவன் வந்து தன்னுடைய தகப்பன் வந்து கண்டிக்கிறதில்லைங்கிற போது ஒரு மனசாட்சி இல்லாத மகன் தன்னுடைய தகப்பனை ரொம்ப அசட்டையாக நினச்சிட்டு போயிடுவான். ஆனால் ஒரு மனசாட்சி உள்ள மகன் என்ன பண்ணுவான்? ஐயோ, இந்த தவறு செய்துட்டனே, இந்த தவறை வந்து என் தகப்பனுக்கு தெரிந்தா அவருடைய அன்பு எனக்கு கிடைக்காம போயிடுமோ, இந்த உலகத்தில் எனக்கு தகப்பனை தவிர வேறு யார் இருக்கிறது, அவர் மட்டும்தான் இருக்கார், அந்த தகப்பன் அவருடைய அன்பு எனக்கு கிடைக்காம போயிடுமோ என்று சொல்லி பயப்படுறான். பார்த்தீங்களா? அந்த பயம், அதை குறித்து தான் வேதம் சொல்லுது இல்லையா? அதை குறித்து தான் இந்த பயம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய கடைசி காலப்பகுதியில் இருந்ததுங்க. தெய்வீக பயம். அதனால தான் சொன்னார், பிதாவே, இவ்வளவு கனமான பாத்திரத்திற்கு நான் தகுதியுடையவனா? இந்த பாத்திரம் அதற்கு தகுதியுடையவனாக இருந்தால் எனக்கு அந்த பாத்திரத்தை கொடுங்க. ஒருவேளை இந்த தகுதி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கள் எடுக்கலாம். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். பயபக்தி நிமித்தம் வேண்டிக் கொண்டார் அப்படின்னு இருக்கு. அப்போது ஒரு தகப்பன், ஒரு அன்பான தகப்பன் மேலே ஒரு அன்பான மகன் வைக்கக்கூடிய அன்புக்கு பேர் பயம். அந்த பயத்துக்கு பேர் அன்பு. நல்லா புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இதில் வந்து இப்போ 1 யோவானில் படித்த விஷயத்துக்கு இப்போ நம்ம சொல்கிற கான்செப்டுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சப்ஜெக்டினுடைய முடிவில் அது அழகாக சம்பந்தப்படுத்துறத நம்ம நல்லா கவனிக்கலாம். அதற்கு முன்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பயம் என்பது இது ஒரு உணர்வு. இந்த உணர்வு கட்டாயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம பிறந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்தில். அப்போ பாவத்தில் பிறக்கும்போது இந்த பாவம் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் போனதுனால தான் பாவம் என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. அந்த பயம் இருக்கிறதுனால தான் புது சிருஷ்டியாக ஒரு சிலர் இந்த பூமியில் மாற்றப்படுகிறார்கள். அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே தேவனை பற்றின ஒரு பயம். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அப்படி வேற ஒரு சப்ஜெக்ட் கூட பார்த்துருக்குறோம். ஃபியர், ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற 2 வார்த்தை இருக்குது. ஃபியர் என்கிறது பயம், ரெஃபரன்ஸுங்கிறது அதை விடுக்கு மேலானது. அது பிதாவாகிய தேவனுக்கே உரியது. ரெவரண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை சாதாரணமாக இன்றைக்கி எல்லா போதகர்களும் வச்சுக்கிறாங்க. அதே மகா பெரிய தப்பு. அது பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டைட்டில் இன்றைக்கி சாதாரண மனுஷனுக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த பயம் இல்லை. அந்த பயம் இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பயம் இருந்தது. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போது இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா 2 பாயிண்ட் தான். பயம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா, இவ்வளோதான். அன்பிலே பயம் இல்லை. அப்போ தேவன் மேலே நான் அன்பு செலுத்துகிறேன், அப்போ நமக்கு தேவன் மேலே பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா என்று சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்பொழுது, இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இந்த மூத்த சகோதரர் சொல்கிறது அதுக்கு வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று, முதல்ல நீங்கள் யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறத 2ஆக பிரிங்க. அது பிரிஞ்சதுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் புரிஞ்சிடுங்கிறார் இல்லையா? அப்போது முதல்ல நம்ம என்ன செய்யலாம்? யாருக்கு பயப்படணும்? நிறைய வசனங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதரிகளே. ஆனால் ஒரு வசனம் மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிறோம், அவ்வளோதான் இல்லையா? யாருக்கு பயப்படணும்? நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு தான் பயப்படணும்? அப்பா
பிதாவே இல்லையா, பிதாவாகிய தேவனுக்கு நம்ம பயப்படணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அப்பாவுக்கு தான் பயப்படுறார் இல்லையா. அப்போது வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த வசனத்தில் 5 பாயிண்ட் இருக்குதுங்க ஒரே வசனத்தில். தேவனுக்கு யார் பயப்பட மாட்டாங்க தெரியுமா? தங்களை ஞானின்னு என்றவங்க. அதான் இந்த வசனம் சொல்லுது. தேவனுக்கு யார் பயப்பட மாட்டாங்க? தங்களை ஞானின்னு ஒருத்தர், எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தேவனுக்கென்று பயப்பட மாட்டாங்க. அப்புறம் தங்களை பேதை என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக கர்த்தருக்கு பயப்படுவாங்க. கர்த்தருடைய வசனம் பேதையை ஞானியாக்கும். ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை தான் தேவன் நோக்கி பார்க்குறாராம். புரியுதுங்களா? அப்போ கர்த்தருக்கு பயந்து, இது 3வது, கர்த்தருக்கு பயந்து. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவங்க தீமையை விட்டு விலகுவாங்க. கர்த்தருக்கு பயப்படாதவங்க தீமையோடையே ஒத்து போயிடுவாங்க. வசனம் இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருப்பாங்க. அதனால தான் ஞானி சாலமோன் ஞானி, அவர் எழுதின ஞானத்துக்குள்ளேயே ஞானத்தை வச்சிருக்கார். நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயப்படு, தீமையை விட்டு விலகிற. அப்போ யாருக்கு தான் பயப்படணும்? தேவ பிதாவாகிய தேவனுக்கு. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏசாயா 8:13 வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் பாருங்க, அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. நம்முடைய பயம் அச்சம் எல்லாம் பிதாவாகிய தேவன். அப்பா மகன் உறவு இல்லையா, அன்பே உருவான கடவுள், அவருடைய மகன் அன்பே உருவான மகன், 2 பேருக்கு இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவு பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவை கவனித்து பார்க்கும்போது கிறிஸ்து எந்த தவறுமே செய்யலை. மகா பரிசுத்தவான், ஆனாலும் பயந்துட்டு இருப்பார் தேவனுடைய சித்தத்தை மையப்படுத்தி. ஆனால் நம்ம இந்த பூமியில் பாவத்தில் பிறந்தவங்க, நம்ம என்ன பண்ணணும்? என்னைக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பன் என்கிற ஒரு நாலேஜ் வந்ததோ அன்னையிலிருந்து அந்த தகப்பனுக்கென்று பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்க வேணும். அதனால தான் சொல்கிறார், அவரே உங்கள் அச்சமும் அவரே உங்கள் பயமுமாக இருப்பாராக. சாதாரண மனுஷருக்கு கூட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா எழுதுகிறார்? எபேசியர் 5:33, உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். இது கிளியர். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட எப்படி அன்பு கூறணும்? தன்னை மாறியே. அப்போ தன்னை மாறியே அன்பு கூறுறது என்பது எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனைவிக்கு எந்த கஷ்டமும் ஒரு கணவன் கொடுக்காத ஒரு நிலைமை. தீமை செய்ய மாட்டான் தன்னுடைய மனைவிக்கு. ஒருவேளை மனைவியே துரோகம் பண்ணி தீமை செய்திருந்தாலும் ஒரு உண்மையான அன்புள்ள கணவன் தன்னுடைய மனைவிக்கு அவன் தீமை செய்ய மாட்டான், துரோகம் பண்ண மாட்டான். அதே சமயத்தில் மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்கணுமா? பாருங்க வசனம் எப்படி இருக்கு? பயபக்தியாக இருக்க கடவுள். அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பயபக்தி பற்றி பேசுகிறாரான்னா இல்லை. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த பயத்தை குறித்து அவர் பேசலை. தன்னுடைய கணவன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறபடினாலே, ஒரு சத்தியத்தில் இருக்கிற கணவன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவுக்குரிய குணலட்சணங்களை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் தான் தன்னை வழிநடத்துவார் என்று சொல்லும்போது, அந்த வழிநடத்தல் தேவனிடத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமாக வருகிறதுன்னு சொல்லும்போது அந்த கணவனுக்கு முற்றிலும் அந்த மனைவி எப்படி இருக்கணுமா? பயந்து கீழ்ப்படியணும். அதற்கு அந்த கணவன் தகுதியுள்ளவனாக இருக்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். பாரு, இந்த வசனம், இந்த எவனுக்குங்கிற வார்த்தை கொஞ்சம் எப்படி இருக்கு, கொஞ்சம் மரியாதை குறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இதை இங்கிலீஷில் கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும், யாருக்கு பயப்படணுமோ நீங்கள் உங்களுக்கு பயப்படணுங்கிறார். யாருக்கு வரி செலுத்தணுமோ நீங்கள் வரி செலுத்துங்க, யாரை கனம் பண்ணணுமோ நீங்கள் கனம் பண்ணுங்க, யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தணுமோ நீங்கள் செலுத்துங்க. இதில் நமக்கு தேவையான வார்த்தை யாருக்கு பயப்பட வேண்டியதோ. அப்போது ஏற்கனவே பைபிள் வசனம் சொல்லிடுச்சு, பிதாவாகிய தேவனுக்கு பயப்படணும். அதுக்கு அடுத்தது மனைவியே தன்னுடைய புருஷனுக்கு பயபக்தியாக இருக்கணுங்கிற போது நமக்கு புருஷன் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு பயப்படணும், அவருடைய வழிநடத்துதலுக்கு பயந்து நடக்கணும், இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்கு பயப்படணும். அடுத்தது வேற யாருக்கு பயப்படலாம் சொல்லுங்க, தயவுசெய்து கொஞ்சம் கவனிக்கலாம். வேற யாருக்கு பயப்படலாம் அப்படின்னா, இன்றைக்கி அது இல்லை, இன்றைக்கி சபையில் அது இல்லை. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். யாருக்கு தெரியல பயப்படணும்? பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய குமாரன் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் அவர் சார்பாக யாருங்க நமக்கு மேலிருந்து வழி நடத்துகிறவங்க? யாரு? உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய மூப்பர்கள். மூப்பர்கள்னா சபையினுடைய மூத்தவர்கள் என்று பொருள். சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய மூத்தவர்கள். அவர்கள் உண்மையாக இருந்து தேவனுக்கு பிரியமான வழியில் நடந்து அவர்கள் தேவனுக்கென்று உத்தமமாக ஊழியம் செய்யும்போது அந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் சபை மக்கள். புரியுதுங்களா? இதைத்தான் அங்கே சொல்லும்போது எவனுக்கு பயப்பட வேண்டுமோ, நம்ம என்ன பண்ணுறதுன்னா யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்பட மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். அந்த வார்த்தையே ஒரு மேட்டுமையான வார்த்தை. அதாவது சாதாரணமாக உலகப்பிரகாரமாக அது எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு. நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், சில பேர் அந்த வார்த்தைகளை சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா ஏதோ உலகத்திலே இவர்கள் பெரிய பிறவியாக பிறந்த மாதிரி, மற்றவர்களெல்லாம் பிறவியிலே இல்லாத மாதிரிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளிலே சில தாழ்மை வெளிப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிக்கலாம். அப்போது நாம் பிதாவாகிய தேவனுக்கு பயப்படணும், நம்முடைய மணவாளன் கிறிஸ்துவுக்கு பயப்படணும், அவர்கள் சார்பாக நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம பயப்படணும், இல்லைங்களா? செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தணும், கனம் பண்ண வேண்டிய நேரத்தில் கனம் பண்ணணும். பல முறை வேறு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். மூத்த சகோதரர்கள் சபைக்கு வந்தாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வர்றாங்களா, மற்ற இளையவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அதுதான் சத்தியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த மரியாதை கூட செலுத்த தெரியறதில்லை. நரத்தவனை கண்டால் எந்திரிச்சு நில்லு நம்முடைய பைபிளில் சொல்லுது இல்லையா? அது எதை குறிக்குதுன்னா, நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம செலுத்தக்கூடிய மரியாதை, அவர்களை இந்த பூமிக்கு தேவன் கொடுத்த தேவனை நமக்கு செலுத்தக்கூடிய மரியாதை. அது காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காண்கிற சகோதரனையே கனம் பண்ண தெரியாதவன் காணாத தேவனை எப்படி கனம் பண்ணுவான்? இல்லையா? காண்கிற சகோதரனுக்கு பயப்படாதவன் காணாத தேவனுக்கு எப்படி பயப்படுவான்? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாருக்கு பயப்படணும்? பைபிள் இருக்கு இல்லையா? பிதாவாகிய தேவனுக்கு பயப்படணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படணும். அதற்கப்புறம் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள். சாதாரணமாக வேலையில் இருக்கிறோம், ஒரு வேலையில் நமக்கு ஒரு ஹெட் மாஸ்டர், இப்போ நான் வாத்திய ஆசிரியராக இருக்கேன்னா ஒரு ஹெட் மாஸ்டர் அவருக்கு அப்படியே பயந்து நடக்கணுமா? தேவையே இல்லை. அவர்கள் சத்தியத்தின் நிமித்தம் நம்மளை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்ல, சட்டத்தின் நிமித்தம் நமக்கு மேல் இருக்கிறவங்க. நம்ம கரெக்டாக நடந்தோம்னா அவங்க யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ரோமர் 13ஆம் அதிகாரம் அப்படி தான் சொல்லுது. ஏற்கனவே ரோமர் படிச்சிருக்கிறோம் இல்லையா? நீ அந்த மனுஷருக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய். அந்த நன்மைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தேவனுடைய உத்தமமான ஊழியத்தை நம்ம அவருக்கு பிரியமான வழி நம்ம செய்துட்டு இருந்தாலே இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பயப்பட வேண்டியவர்கள்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி நடத்தக்கூடியவர்கள். பயப்படணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மேலே பயம் வரலாமா? எப்படிப்பட்ட பயம் வரணும்? அப்பா அடிச்சிடுவார், அந்த பயம் வரக்கூடாது.
அப்பா தப்பாக நினச்சிருவார், அந்த பயம் இருக்கணும் இல்லையா? அந்த பயத்தை தான் நமக்கு தேவன் கொடுக்குறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை அல்லது யாருக்கு பயப்படக்கூடாது என்று சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிக்கலாம். யாருக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு பைபிள் சொல்லுது? மனுஷனுக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய சந்தர்ப்பங்களில் மனுஷனை கண்டா பயந்துக்கிறோம் இல்லையா? மனுஷனை கண்டா பயந்துக்கிறோம். மனுஷன் ஏற்கனவே பைபிள் வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம். ரொம்ப விஷயம். அதாவது தேவன் சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறார் அப்படின்னாலே அதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அப்போ மனுஷனுங்கிறதுக்கே நிறைய கேடர் இருக்குதுங்க, அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் தேவனை நம்புகிறது எவ்வளோ பெரிய விஷயம். மனுஷன் இன்றைக்கி பேசுவான், நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு போயிடுவான் பாருங்கள். அப்போ நம்ம தாய் தகப்பன் இருக்காங்க. தாய் தகப்பன் ஒரு வேளை நம்மளை தவறான வழியில் வழி நடத்துகிறாங்க, நம்ம சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம். அப்படிங்கிற போது நம்ம யார் சொல்கிறதான் கேட்டாகணும்? தாய் தகப்பனை கொடுத்த நமக்கு மேலான தாய் தகப்பன் பிதாவாகிய தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்காங்க, அவங்க சொல்கிறதான் கேட்கணும். இந்த மனுஷர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன உதாரணம். இது தாண்டி நிறைய உதாரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம யாருக்கு பயப்பட வேண்டியது? மனுஷனுக்கு பயப்பட வேண்டியது. மனுஷன் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியது. சரி, அடுத்தது வேறு எதுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கவனிக்கும் போது அப்போஸ்தலர் நிருபத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடல் பிரயாணத்தில் போகும்போது ஏற்கனவே படிச்சிருக்க யுரேக்கிலியோன்னு பெரிய ஒரு காற்று ஒன்று அடிக்குது. ஸோ அந்த காற்று அடிக்கும்போது அந்த கப்பலுக்குள் இருக்கிற உணவுப் பொட்டலங்களை எல்லாம் எடுத்து கீழே போடுறாங்க, கடலுக்குள்ளே போடுறாங்க. காரணம் என்னென்னா கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. அப்போது உணவுப் பொட்டலங்களை கடலில் போட்டால் கப்பல் மூழ்காது. ஆனால் இந்த கப்பல் எங்கே போய் எத்தனை நாளைக்கு அப்புறம் சேரும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வேளை லேட்டாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா பட்டினி இறந்து சாவாங்க, அல்லது இந்த உணவுப் பொட்டலமெல்லாம் கப்பலுக்குள்ளேயே இருந்ததுன்னா மூழ்கி செத்துருவாங்க இல்லையா? அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிக்கலாம். இப்போ அவங்க பிரச்சனை என்னென்னா, ஒன்றா மூழ்கி சாகணும், இல்லைன்னா பட்டினி இறந்து சாகணும். ஆக மொத்தம் இவங்களுக்கு எது உறுதி ஆயிடுச்சுன்னா சாவு உறுதி ஆயிடுச்சு. எல்லா ஜனங்களும் நடுங்குறாங்க, பயத்தில் நடுங்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு முன்னாடி சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 27-24 வாசிக்கலாம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். முன்னாடி சில வசனங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது ஒரு தூதன் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்னு சொல்லிட்டார். அதனால் கவனிங்க, அதனால் கட்டாயமாக நான் அந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறது உறுதி. அப்படின்னா நான் உயிரோடு இருந்தால் தான் நிற்க முடியும். நான் உயிரோடு இருப்பேன். நான் உயிரோடு இருப்பேன்னா என்னோட இப்போ தத்தளிக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே உயிரோடு இருப்பீங்க, பயப்படாதீங்க. அதிலே 22ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது, ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? தைரியம் சொல்கிறேன். உங்களுக்கு கற்பற்சேதமே இல்லாமல் உங்களுக்கு பிராணச்சேதம் வராதுன்ட்டார். அப்போ சொல்கிறார் பாருங்க, கப்பல் வேணால் கொஞ்சம் உடையும், கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சேதம் வரலாம், ஆனால் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் தேவன் கொடுத்துருக்கார், உங்களுக்கு பிராணச்சேதம் வராது. இன்னைக்கும் அதே தான் தேவனுடைய பிள்ளைகள். சில நேரத்தில் பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் வரும்போது விசுவாச கப்பல் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த கப்பலில் வேணால் சில சேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் அந்த உறுதியிலிருந்து விழுந்துருவோம், விசுவாசத்திலிருந்து விழுந்துருவோம். ஆனால் என்ன சொல்கிறார்? கப்பல் சேதம் இல்லாமல் உங்களுடைய பிராணச்சேதம் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய பிராணங்கிறது நம்ம தேவன் கொடுத்த அழைப்பு. அந்த அழைப்பிலிருந்து நீங்கள் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பில்லை, உங்களுக்கு பிராணச்சேதம் வராது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, துன்பங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல மனுஷனுக்கு உலகத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது துன்பங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது எதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை? வாசிக்கலாம் பாருங்கள், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். பாருங்கள், அப்போ இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறத கட்டுப்பாடு நீங்கள் சொல்ல வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
அவங்க பயப்படுகிற பயம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ஜனங்கள் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தவறான கொள்கைகள், கோட்பாடுகள், போதகங்கள் இது எல்லாம் இருந்தது. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஜனங்களை ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் செய்கிறாங்க. கிறிஸ்துவ மண்டலத்தில் ஆகட்டும், மற்ற இடங்களில் நிறைய விஷயங்களை சொல்லி வேதம் சொல்லாததையெல்லாம் சொல்லி, ஆனால் அதுக்கு வேதத்தினுடைய வசனங்களையே மேற்கோள் காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய பயமும் அச்சமும் யாருன்னா பிதாவாகிய தேவன். அதனால தான் அந்த வசனம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி பார்க்கும்போது, முதல்ல மனுஷன் உலகத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது துன்பங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. மூன்றாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தவறான போதகங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு பயப்படணும்னு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு பயப்பட வேண்டாம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு துன்பங்களெல்லாம் வராமல் விட்டுருக்குமா? கட்டாயமாக வரும். அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி வரும் பொழுது தேவன் இதிலிருந்து காப்பாற்றுவாரோ மாட்டாரோ என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வந்துடவே கூடாது. அதற்கு நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் தாவீது 34வது சங்கீதத்தில் இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். இங்கிருந்து ஆரம்பிக்குது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஏன் அந்த வார்த்தை சொல்கிறார் எக்காலத்திலும்? அந்த எக்காலத்திலும்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது தெரியுமில்லையா? அந்த எக்காலம்ங்கிறது என்ன? துன்பம் வந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்பம் வந்த காலமாக இருந்தாலும் சரி, நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சிங்கத்தை கிழிச்சவர், கோலியாத்தை ஒரே கல்லில் அடித்தவர், உம்முடைய நாமத்தினாலே ஒரு சேனைக்குள்ளேயே பாஞ்சிருவேன்னு பாட்டு எழுதினவர் பயப்படுறார் பாருங்க. அப்படின்னா இவர் மனுஷனுக்கு பயந்துருப்பாரா இல்லையா என்று சொல்லி கவனிக்கும் போது தாவீதுக்கு சுற்றி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்தது. அதில் தேவனின் நிமித்தம் பயப்படக்கூடிய சில பயங்கள் வந்ததுனால தான் அவர் பயந்தார். சில நேரங்களில் அவர் தவறு பண்ணினார், அந்த தவறு நிமித்தம் பயந்தார், வருந்தினார், அதை பாட்டாக எழுதினார், அறிக்கை பண்ணினார். அதனால தான் தேவன் தாவீதை என்ன சொல்கிறார்? என் இருதயத்திற்கேற்ற மனுஷன். இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷன் யாரும் இல்லை. ஆனால் அந்த தவறை உணர்றது ஒரு வகை, உணர்ந்து அதற்காக வருந்துறாங்க பாருங்க, அவங்க தாங்க இந்த பூமியில் சூப்பர்மேன். வருந்தணும், தன்னுடைய தவறுக்காக வருந்தணும். எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லிக் கொடுத்த மூத்த சகோதரர் சொல்லுவாங்க, ஒருத்த மனுஷன் தன் தவறுங்கிறத ஒத்துக்கிட்டானாலே அவன் பாதி திருந்திட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி தாவீது அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவராக இருந்ததுனால நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார். என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி கவனிச்சுன்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டானுங்கிறார். இவர் இதெல்லாம் எழுதும்போது ஒரு ராஜா, திங்க் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய ராஜா இப்போ என்ன சொல்றாரு? தேவனுக்கு முன்பாக தன்னை முழுசு தாழ்த்தி இந்த ஏழை கூப்பிட்டான் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஸோ பாருங்கள், அப்போ தாவீது நமக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் இல்லையா? தாவீது போல தான் நம்மளும். அவர் ராஜா, ஆனால் ஏழைன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள், அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்பாக தாவீது தன்னை எப்படி தாழ்த்துறா பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், ஆனால் தேவன் இந்த ஏழையை கூப்பிட்டதை கேட்டுட்டார் பாருங்க. கேட்டு இந்த இடுக்கண்களுக்கெல்லாம் என்னை தப்பி ரட்சித்தார். இப்போ நமக்கு கவுன்சிலிங் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கவனிங்க, அவருக்கு பயந்திருங்கள்.
அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இன்னைக்கு இது சத்தியம். எந்த சூழ்நிலை, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சொல்லு, மனுஷனுக்கோ அந்த தீங்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்குக்கோ மனுஷனுக்கோ உலகத்துக்கோ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லைங்க. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு முன்பாக, பாப்பா இது சரியா இல்லையா, தயவு செய்து நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறீங்களோ அதை கீழ்ப்படுகிறேன். நான் தப்பு பண்ணியிருந்தேன், அதை உணர்றேன், நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவீங்க என்கிற ஒரு நொறுங்குண்ட இருதயத்தினுடைய மனநிலையோட அங்கே தாவீது இருக்கிறார். அந்த நொறுங்குண்ட இருதயம் ரொம்ப தேவனுக்கு பிடிக்கும், ரொம்ப தேவனுக்கு பிடிக்கும். நொறுங்குண்ட இருதயம், மனமேட்டுமை உள்ள இருதயம் தேவன் அருவருக்கிறார் இல்லையா? தான் பாவி என்று சொல்கிறது நொறுங்குண்ட இருதயம், அவன் பாவி அப்படின்னு சொல்கிறது மனமேட்டுமை. ஆனால் தேவன் இந்த நொறுங்குண்ட இருதயத்தை தாங்க அவர் பார்க்குறார். அதனால தான் சொல்கிறார், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நீங்கள் எழுதி வச்சுங்க, தேவனுக்கு உண்மையாக பயந்தவங்களுக்கு எந்த குறையும் வராதுங்க. எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலுமே அது எந்த குறையும் வராது. அதுக்கு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு உதாரணம் கொடுக்குறார் பாருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுக்குரிய அர்த்தத்தை எங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுத்த மூத்த சகோதரர்கள் அருமையான ஒரு விளக்கம் சொன்னாங்க. இன்றைக்கி அது அப்படியே இருக்குது, மைண்டில் இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிங்கத்தினுடைய ஹேபிட் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண் சிங்கம் மேக்சிமம் துரத்தி பிடிக்காது தன்னுடைய இரையை, மேக்சிமம் துரத்தி பிடிக்காது. ஆனால் பெண் சிங்கம் தான் துரத்தி பிடிக்குமா. அப்படி ஒரு வேளை பெண் சிங்கம் துரத்தி பிடிச்சி ஒரு இரையை கொண்டு சிங்கத்தினுடைய ஃபேமிலி அங்கே போடுமா. இப்போ ஆண் சிங்கம் இருக்கும், பெண் சிங்கம் இருக்கும், சிங்க குட்டிகள் இருக்கும், சரிங்களா? இப்போது ஆண் சிங்கம் தான் பாருங்கள், அந்த அதனுடைய டிசிப்ளின் பாருங்கள். ஆண் சிங்கம் தான் முதல்ல சாப்பிடுமா அந்த இரையை, கவனிங்க. ஆண் சிங்கம் தான் முதல்ல சாப்பிடும். ஒருவேளை அது பாதி ஒரு மானினுடைய ஒரே ஒரு தொடைப்பகுதி மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது அதை இப்போ ஆண் சிங்கம் தான் சாப்பிடும். அந்த சிங்க குட்டிகள் பேசாமல் தான் படுத்துருக்கணும், அதுதான் டிசிப்ளினா. ஆனால் என்ன ஆகிடும்னா, சில நேரங்களில் அந்த அந்த ஒரு தொடைப்பகுதி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஆண் சிங்கமே சாப்பிட்டு முடிச்சிருமா. பாவம், அந்த சிங்கக்குட்டிகள் அதை பார்த்துட்டே படுத்துட்டு இருக்குமா. திங்க் பண்ணி பாருங்கள், என்ன அப்சர்வேஷன் பாருங்கள். இதையத்தாங்க எழுதியிருக்காரு தாவீது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் அப்படின்னு. என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் ஆண் சிங்கமே எல்லாம் சாப்பிட்டா கூட அந்த காலத்தில் சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்குமா, தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிதாவாகிய தேவனை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கும் இது சத்தியமான வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை சொல்லிட்டு தான் கடைசியாக அதை எப்படி முடிக்கிறார் அந்த விஷயத்தை, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். எப்படி பயப்படணும்னு சொல்லி கொடுக்குறேங்கிறா பாருங்க தேவன் இல்லையா? அப்படி பயப்படுகிறவர்கள், உண்மையாலுமே பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த 34ஆம் சங்கீதத்தை சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தார். இந்த சத்தியத்தை எழுதின மூத்த சகோதரர் எப்படி கன்க்ளூஷன் கொடுக்குறாருன்னா, பயம் கதவை தட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது தாவீதுனுடைய கருத்தில் பார்க்கும்போது பயம் கதவை தட்டுச்சு. ஆனால் விசுவாசம் அதுக்கு என்ன பண்ணுச்சான், பதில் சொல்லிச்சான். பயம் கதவை தட்டினது, அதற்கு விசுவாசம் பதில் சொன்னது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இதைய டோட்டலாக இதை கன்சால்டேட் பண்ணும்போது கவனிக்கலாமா, லேக் ஆஃப் நாலேஜ், அதனால தான் பயம் இல்லை. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பார்த்தீங்களா? அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னான். ஞானத்தின் ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுறது தான். கர்த்தருடைய ரகசியம் யாருக்கிட்ட இருக்கு? அவருக்கு பயந்தவர் இடத்துல தான் இருக்குமா இல்லையா? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர் இடத்துல தான் இருக்கும். அவர்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், தீர்க்க தரிசனங்களை எடுத்து காட்ட முடியும், தேவனுடைய மனநிலை எடுத்து சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா வேணா பேசலாம். தேவனை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவர் சார்பாக
அவருடைய குணலட்சணங்களை, அவருடைய காரியங்களை எடுத்து சொல்கிறது யாருக்குமே அது எல்லாருக்குமே அந்த கொடுப்பினை கொடுக்கறதில்ல. தேவன் ஒரு சிலருக்கு கொடுக்குறார். ஏன் அந்த ஒரு சிலராக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அவருக்கு நம்ம பயப்படாமல் இருக்கக்கூடாது? பயப்படணும். பிதாவாகிய தேவனே நமக்கு பயமும் அச்சமுமாக இருப்பாராக. அப்போது பைபிள் சொல்லுது, ஏன் பயம் இல்லை? அந்த நாலேஜ் இல்லை. அப்போ அதிகமாக தேவனை பற்றி அறிய 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 என்ன வரும்? பயம். அந்த பயத்துக்கு பேர் அன்பு. அந்த பயத்துக்கு பேர் புரியுதுங்களா? அன்பு. அதிகமாக தேவன் பேரில் அன்பு வரும்போது இப்போ என்ன ஆயிரும்னா, பயம் அன்பாக மாறும்போது அன்பிலே அந்த பயம் இருக்காது. இதை எத்தான் சொன்னார், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணிருமா? அந்த பூரண அன்பு புரியுதுங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது அதிகமாக அதிகமாக அது பூரண அன்பாக மாறும். அப்படி பூரண அன்பாக மாறும்போது அங்கே பயமே இருக்காது. உலக பிரகாரமான பயம், எந்த பயமும் இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் இந்த சப்ஜெக்டை எப்படி கடைசியாக முடிக்கிறார்னா, இதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க, வாசிக்கலாம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். போதும், அவ்வளோதான் சப்ஜெக்ட், அவ்வளோதான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எல்லா காலத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம பயந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அந்த வாழ்க்கை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பிரீதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும்போது தேவனும் கிறிஸ்துவும் நம்மை ஆவிக்குரிய சரீரத்திலே அவர்கள் ஏந்தி கொண்டு போய்விடுவார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவன் தந்த அவருடைய வெளியேறப்பட்ட சத்தியங்களுக்காக நன்றிகளை செலுத்தி கொண்டு, கேட்ட சத்தியத்தை நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளப்படுத்தி கொண்டு, நமது அழைப்பு மற்றும் தெளிதலை உறுதிப்படுத்தி கொண்டும், நமது 7ஆம் சபையின் தூதனின் கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாம், அவருடைய ராஜ்யத்தின் முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நாம், கேட்ட செய்திகளை நம் மனதில் நிறுத்தி கொண்டு இன்னும் நமது வாழ்க்கையில் முன்னேற தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. இவ்வாராதனைக்கு முடிவாக நம் அன்பு சகோதரர்கள் ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். ஆசீர்வாதம் வேத வசனத்தின்படி நம் மூத்த சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். பரலோகத்திற்கில் எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா ஒருவருக்கே கொடன் நன்றிகளும் துதிகளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏற்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இன்று கூட எங்கள் பிள்ளைகளாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்து மேலான சத்திய வசனங்களை தியானிக்க தந்த தவிக்கா என்று செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இன்று கூட எங்களுக்கு தெரிவித்த அந்த பாடங்களை நான் கேட்டு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி உமக்கு சித்தமானால் உம் ராஜ்யத்திலே சென்று சேர ஒரு வாய்ப்பு கொடுத்து தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒரே குமாரனும் எங்கள் ஆண்டவரும் ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது.